நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோக்கால். நெட்வொர்க் லேயரில் என்ன ஆகும், டேட்டாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், பேக்கெட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஓஎஸ்ஐ லேயரில் பார்த்துருக்கோமா. நெட்வொர்க் லேயர் என்ன பண்ணுவோம், டேட்டாவை பேக்கெட்டாக அதில் இருந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பேக்கெட்டை சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லுவோம், ஐபி பேக்கெட்னு சொல்லுவோம். அதான் வந்து ஐபினா என்ன, இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதோட ஃப்ரேம் ஃபார்மட். இப்போ எல்லாவோட ஃப்ரேம் ஃபார்மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸ் ஐபி அட்ரஸ் இருக்கும், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இருக்கும், அதோட செக்ஸம் இருக்கும், அதில் ஃப்ளாக் இருக்கும், அதோட டேட்டா லென்த் எவ்வளோ அப்படின்னு எந்த ஃப்ரேம் ஃபார்மேட் பார்த்தாலும் அது எல்லாமே இருக்கும். இதில் இப்போ பார்த்திங்கன்னா ஐபியோட ஃப்ரேம் ஃபார்மேட் வந்து இதுதான். வெர்ஷன் வந்து அது என்ன வெர்ஷன், ஐபிங்கிறது என்ன வெர்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது, அதோட என்ன நம்பர் அப்படின்னு சொல்கிறது வந்து வெர்ஷன். அப்புறம் HLEN அப்படின்னா என்ன அப்படின்னா ஹெட்டர் லென்த். இது வந்து அதோட நம்ம ஹெட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறது வந்து HLNEயோட வேலை. டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ்னால் அது வந்து இந்த டேட்டாகிராம் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நம்ம டேட்டா இதில் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எந்த டைப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து சர்வீஸோட டைப்பு. அடுத்தது டோட்டல் லென்த், நம்ம அனுப்புகிற டேட்டாவோட டோட்டல் லென்த் என்னன்னு சொல்கிறது வந்து டோட்டல் லென்த்து மொத்தமாக 16 பிட் இருக்குது. அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா எதுக்குன்னா ஃப்ராக்மெண்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போது இங்கே வந்து ஒரு டேட்டா இருக்குது, ஒரு பேக்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம பேண்ட்வித்தில் அனுப்ப முடியாது. இவ்வளோ பேக்கெட்டை வந்து நம்ம பேண்ட்வித்தில் அனுப்ப முடியாது. ஸோ அது என்ன பண்ணுவோம், இந்த பேக்கெட்டை குட்டி குட்டி பேக்கெட்டாக மாற்றிட்டு இதை வந்து ஒரு பேண்ட்விட்குள்ளே நம்ம சென்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இந்த பேக்கெட்ஸ்லாம் வந்து எதுவும் லாஸ் ஆகாமல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃப்ளாக். இதில் வந்து 3 பிட் ஃப்ளாகுங்கிறது ஒரு 3 பிட்டாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பிட் வந்து ரிசர்வ்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கிறது. செகண்ட் பிட் வந்து செக்மெண்ட்டுக்காக. தேர்ட் பிட் வந்து இந்த பிட் ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது இந்த பெரிய பேக்கெட் சைஸை வந்து குட்டி குட்டியாக கன்வெர்ட் பண்ணி மாற்றுறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிட் ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்தது ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் செட். இது வந்து அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அந்த பேக்கெட் இருக்குது இல்லையா, அது வந்து எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து ஃப்ராக்மெண்ட் ஆஃப் செட். அது டைம் டு லிவ், அந்த பேக்கெட் வந்து எவ்வளோ நேரம் வந்து கண்ட்ரோல் பண்ணும், எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து டைம் டு லிவ். ப்ரோட்டோக்கால்ங்கிறது இங்கே நம்ம எந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அதான் ஒரு ப்ரோட்டோக்கால் வந்து இங்கே வந்து ஹையர் லெவல் ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த IPv4 வெர்ஷன்ஸில். நெக்ஸ்ட்டு அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஹெட்டர் செக்ஸம். ஹெட்டர் செக்ஸம்னா என்ன, செக்ஸம்னா ஏற்கனவே தெரியும், எரர் கரெக்ட் பண்ணுறதுக்கும் எரர் டிடெக்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது வந்து ஹெட்டர் செக்ஸம். அப்புறம் சோர்ஸ் ஐபி அட்ரஸ்னால் சென்டரோட ஐபி அட்ரஸ் வச்சுருக்கோம், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ்னால் ரிசீவரோட ஐபி அட்ரஸ் வச்சுருக்கோம். ஆப்ஷன்ஸ், இது வந்து ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் எதுக்காக, டெக்ஸ்ட்டு நம்ம அனுப்புகிற டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா வேணால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கலாம். டேட்டாங்கிறது சென்டருக்கும் ரிசீவருக்குள்ளே டேட்டா கம்யூனிகேஷன் கொண்டு வரதுக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது. இதுதான் வந்து நெட்வொர்க் லேயரோட ஃப்ரேம் ஃபார்மட், ஐபியோட ஃப்ரேம் ஃபார்மட்.